இங்கே இந்த அம்மாவும் அவங்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி பஸ் வரலன்னு சொல்லி. உங்க அப்பா வேற வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருக்காரு. நான் போறதுக்குள்ளே செல்வி கிளம்பிவா போலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணும் அப்ப பிரியாவும் போயிடுவாளான்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்றா. தென் பஸ் வந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கிட்டையும் போயிடுறாங்க. செல்வி அக்கா எப்படி பிரியாவை கூட்டிட்டு வரா மாதிரி நீயே ஏமா வண்டி ஓட்ட கத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா உங்க அப்பா அம்மாவோட நல்லா ரசம் வைக்க கத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனாலே நான் இப்ப சூப்பரா ரசம் வைக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப சாமான்லாம் கழுவாம இருக்கு. மேல போய் பார்த்தா அந்த செல்வி அக்கா வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ வேற வழி இல்லாம வீட்டு வேலை எல்லாத்தையுமே புலம்பிட்டே செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பொண்ணு கையில போட்டிருந்த மோதிரத்தை காணோம்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே எங்கடி தொலைச்சேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. கடைசி எங்க பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது தான் பிரியா கூட விளையாடும் போது பிரியா தான் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னா. அப்பதான் பார்த்தான்னு சொன்னதுமே இந்த பாட்டி அந்த பொண்ணு கூட எல்லாம் நம்ம பொண்ணு ஏன் பழக விடுற, செல்வி கிட்ட சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானும் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க வேலைக்கும் வந்துடுறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. போகும்போது பொண்ணோட மோதிரத்தை காணோம், பெருகும் போது எங்கேயாச்சும் பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவங்களுமே இல்லன்னு சொன்னதுமே ஒருவேளை பொண்ணு எதனா தெரியாம எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. அதெல்லாம் எடுக்கலாமான்னு சொல்லியுமே ஒழுங்கா கேளுன்னு கோவப்படுறாங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு கோவம் வந்து இவங்களுமே திட்டிட்டு அவங்க பொண்ணு கூட்டிட்டு அங்க கிளம்பிடுறாங்க. ஆனா எங்களோட பொண்ணு கிட்ட நாளையில இருந்து அந்த பிரியா கூட சேரதான் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொண்ணுமே எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறா. எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்னாதான் அவ கூட நான் பேசாம இருப்பேன்னு சொல்லிட்டு போய் உக்காஞ்சிக்கிறா. ஆனா அவங்க அம்மா அவங்க எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் செய்யறாங்கம்மா, ரொம்ப அழுக்கா இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க பொண்ணுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அதை கேட்டதுமே நேத்து கூட செல்வி அக்கா வரல, நீங்க தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க, அப்ப நீங்களும் அழுக்கான ஆளான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்டதுமே இவங்களுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா கோவத்துல இந்த பொண்ணு அடிச்சுட்டு பாத்ரூம்ல போய் யோசிச்சு பாக்குறாங்க. அப்ப கீழே தான் அந்த மோதிரம் இருக்கும். நம்ம எல்லாருமே தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பாவே பேச ஆரம்பிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாளே வண்டி ஓட்ட செல்வி கிட்டே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இந்த பொண்ணுமே பிரியா கூட ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறா.